ஒரு நிமிடம் உங்கள் உயிர் நிமிடம். அன்பு ஓட்டுநர் சொந்தங்களே, இன்றைக்கு நம்ம கேள்விப்பட்டது தென்காசி கடைநல்லூர் சாலை விபத்து. 6 பேர் இறந்துருக்காங்க, 40க்கு மேலே படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. அந்த விபத்துகளில் எதனால் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஆய்வு நம்ம பண்ணோம்னா, மேலும் இந்த விபத்தை நாம் இதுபோன்ற விபத்துக்களை தடுப்பதற்கு ஒரு முயற்சியாக இது இருக்கும். இந்த விபத்துக்கள் நடந்த இடம்னு பார்க்கும் பொழுது அது ஏற்கனவே பல விபத்துகள் நடந்த பகுதிங்கிற மாதிரி தகவல் வருது. வளைவுகள் இருக்குது, சாலைகளில் வளைவுகள் இருக்குது. அது இல்லாமல் மழை பெஞ்சிருக்கு, சாலையில் ஈரப்பதம் இருக்குது. பிரேக் அப்ளை பண்ணாலும் வாகனம் நிற்கக்கூடிய தூரம் அதிகமாகும். இதில் டிரைவர் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, கீப் லெஃப்ட் மோட்டார் வாகன சட்டம் 1988 செக்ஷன் 118 என்ன சொல்லுதுன்னா, ஒரு வாகனம் இடதுபுறமாக செல்ல வேண்டும், கீப் லெஃப்ட் இடது ஓரமாக நெருங்கி செல்ல வேண்டும்னு சட்டம் சொல்லுது. அந்த கீப் லெஃப்ட் அவர் ஃபாலோ பண்ணல. அடுத்தது அதிகமான வேகம். அதிக வேகம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, டிரைவர் தான் நினைக்கக்கூடிய இடத்துல வண்டியை நிறுத்தணும், வண்டி நிற்கணும், அதுதான் கரெக்டான வேகம். அப்படி நிறுத்த முடியலன்னா அது அதிகமான வேகம். ஒரு இறக்கத்தில் நம்ம போகிறோம் அப்படின்னா 30க்கு மேலே போனாவே, 30 கிலோமீட்டருக்கு மேலே வேகமாக போனாவே அது வண்டி அங்கே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம அரசாங்கம் சில இடங்களில் போக்குவரத்து உத்தரவு சின்னங்களில் பார்த்திங்கன்னா 060, 080, 030, 40 இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல இதுக்கு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி நமக்கு அரசாங்கம் எச்சரிக்கை பண்ணுறாங்க. அரசாங்கம் எச்சரிக்கை தான் பண்ண முடியும். நம்ம அதை கடைபிடிக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. அவங்கவுங்க உயிரை அவங்கவுங்க காப்பாற்றிக்கணும். அதில் முக்கியமாக ஓட்டுநர்களுக்கு பொறுப்பு அதிகம். அதுவும் பஸ்ஸு ஓட்டுநர்கள் பார்த்திங்கன்னா அவங்க நம்பி அவ்வளோ பேர் வர்றாங்க. அப்போ எப்படி இவர் இவ்வளவு பொறுப்பு இல்லாமல் இருந்தார்னு எனக்கு புரியல. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா, மோட்டார் வாகன சட்டம் 1988 செக்ஷன் 186. அந்த டிரைவர் பார்த்திங்கன்னா உடலாலும் மனதாலும் ஆரோக்கியமாக இருக்கணும். இப்போ வீட்டில் ஒரு சண்டை போட்டு வந்துட்டார், கோபமாக இருந்தார், வெறுப்பாக இருந்தார், அதுவே விபத்துக்கு ஒரு வழிவகுக்கும். அப்போ சட்டம் என்ன சொல்லுது? 186 உடம்பாலையும் மனசாலையும் நீ ஒரு கரெக்டான ஃபிட்னஸ் இல்லைன்னா டிரைவர் சீட்டில் உட்காரக்கூடாதுங்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் அது பார்க்கணும். அடுத்தது செக்ஷன் 185 போதைப் பொருள் ஏதாவது அருந்திருந்தாரா தெரியல, நம்ம சொல்லக்கூடாது, பட் சொல்கிறேன். 185 அதை பார்க்கணும். அடுத்தது 109 செக்ஷன் 109 பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வாகன பராமரிப்பு மெயின்டெனன்ஸுக்கு டிரைவருக்கு முழு பொறுப்பு இருக்குது. அந்த வண்டிக்கு முழு பொறுப்பு டிரைவர் தான். இந்த வாகனம் நல்ல கண்டிஷனாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தான் வண்டி எடுக்கணும். 109 தெளிவாக சொல்லுது. அடுத்தது 118 படி இடது ஓரமாக செல்ல வேண்டும், அதையும் அவர் ஒழுங்காக செய்யலை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமான வேகம், ஓவர் ஸ்பீடு. மழை பெஞ்சிருக்குது, மழை பெய்யும் பொழுது உங்களுக்கு பிரேக் அடித்தாலும் வண்டி நிற்கக்கூடிய தூரம் அதிகமாகும், அது தெரியணும் டிரைவருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஐபிடி பாதுகாப்பு முறை. ஓவர்டேக் பண்ணுறப்ப ஐபிடி பாதுகாப்பு முறையை அவர் கடைபிடிக்கவே இல்லை. அந்த இடத்துல நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஏறி போயிருப்பார், அவருடைய இடத்துலேருந்து ரைட்டில் ஏறிட்டார். அடுத்தது பார்க்கும்பொழுது அது வளைவுகள்னு பார்க்கும்போது இன்ஸ்லோ அவுட் பாஸ்ட்டுங்கிற ஒரு பாதுகாப்பு முறையை கடைபிடிக்கணும். மெதுவாக நுழைந்து வேகமாக வெளியேறுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வளைவுகளில் வாகனம் முழு கட்டுப்பாட்டில் வராது. அதை அவர் கடைபிடிச்சாரா? இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா ஓவர் ஸ்டேரிங் கண்ட்ரோல் இருக்கணும். ஸ்டேரிங் அளவுக்கு அதிகமாக திருப்பும் பொழுதும் விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதையும் கவனிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அந்த விபத்து ஏற்படுவதற்கு முன்னால் தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கணும். ஒரு டிரைவர் டிஃபென்சிவ் டிரைவராக சிந்திக்கணும். தவறு ஏற்படுது, ரைட்டு. அந்த தவறு ஏற்பட்டாலும் அதை சமாளித்து அந்த வாகனத்தை காப்பாற்றக்கூடிய திறன் அந்த டிரைவருக்கு இருக்கணும். டிஃபென்சிவ் டிரைவராக இருக்கணும். அந்த திறமையும் அவருக்கு இல்லை. அதனால் இது போன்ற தவறுகளை நாம் இனிமேல் செய்யாமல்
இந்த விபத்துகள் போன்று நம்ம எதுவும் நடக்காத அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். பார்த்து கொண்டு இனி இந்த தவறுகளை செய்யாமல் கவனமாக வண்டி ஓட்டினோம்னாவே மேற்கொண்டு எதுவும் இந்த விபத்து நடக்காமல் நம்ம தன்னை தற்காத்து கொள்ளலாம். அதனால் அனைத்து ஓட்டுநர் சொந்தங்களும் இந்த பகுதியை பார்த்து, பேச்சை பார்த்து கேட்டு நீங்கள் பாதுகாப்பாக ஓட்ட வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.